பார்க்க போறோம்னா, பேங்கிங் இன்ஸ்ட்ருமென்ட் பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட்டு வந்து பேங்க் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பேங்க் நோட்ஸ்னா என்னன்னா, ரிசர்வ் பேங்க் இந்தியா ஆஃப் இருக்காங்கல்ல, அதாவது ஆர்பிஐ அவங்க மூலமா வந்து இஷ்யூ பண்றது தான் வந்து பேங்க் நோட்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து ஆர்பிஐ ஆக்ட் 1934ல வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்னன்னா, பேங்க் நோட்ஸ் வந்து லீகல் டெனன்ட் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது டெப்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்றதுக்காக குடுக்குறது. இத வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. இத எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க பார்த்தோம்னா, ஜே.கே. காட்டன் இந்த கேஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கான்ஸ்டிடியூஷனல் லீகல் டெனன்ட்டை வந்து சொல்றாங்க. தென் ஆர்பிஐ ஆக்ட் 1934 இது வந்து எடுத்திருக்காங்க. ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர்ட் அப்சர்வ் பண்ணது மூலமா என்னன்னா, பேங்க் நோட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு லீகல் டெனன்ட்காகவும் லாஃபுல் டெப்ட்ஸை வந்து செட்டில் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வந்து என்னன்னா, இது பேங்க் நோட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுற வந்து மறுத்தாங்க அப்படின்னா அது வந்து இல்லீகலாக ஆயிரும் அப்படின்றாங்க. ஏன்னா பேங்க் நோட்ஸ்ன்றது வந்து ஒரு சாவரனிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பேங்கர் டிராஃப்ட். பேங்கர் டிராஃப்ட் அப்படின்றது வந்து என்னன்னா, ஆல்ரெடி மணி வாங்கி இருக்க பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஆர்டர் தான் வந்து சொல்கிறாங்க. அது ஆர்டர் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் வந்து பேங்கர் டிராஃப்ட்ன்றாங்க. அதாவது டிராஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, செக்கை விட இது வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை எந்த கேஸில் சொல்லியிருப்பாங்கன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, பேங்கர் டிராஃப்ட் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் பேங்க்குக்கு வந்து அப்சல்யூட் டியூட்டி இருக்குது பே பண்ணுறதுக்கு அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இல்லை ஃப்ராடு இல்லை எனி மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பேங்க் அந்த பேமெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேங்கர் டிராஃப்ட் வந்து செக்கை விட ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ டெபாசிட் ரெசிப்ட் அப்படின்னு என்னென்னா, ஒரு கஸ்டமர் வந்து டெபாசிட் பண்ண மணிக்கு வந்து பேங்க் கொடுக்குற ரிட்டன் ப்ரூஃபை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது பேங்க்குக்கும் கஸ்டமருக்கும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எந்த கேஸில் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா விசஸ் வி கோபிநாதன் இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெபாசிட் ரெசிப்டில் வந்து இருக்கிற கண்டிஷன் வந்து பேங்க்கையும் கஸ்டமரையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர்ட் வந்து சொல்லியிருக்கு, பேங்க்கு கஸ்டமர் வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வந்து ப்ரீமெச்சூர் வித்ராவில் எல்லாமே வந்து டெபாசிட்ஸ் டேர்ம் படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே கஸ்டமர் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வந்து முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, பேங்க் வந்து கஸ்டமருக்கு பிஆஃபாக வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக வந்து பேமெண்ட்டுக்கு வந்து கேரண்டி கொடுத்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. ஏ வந்து பையரு, பி வந்து செல்லுன்றாங்க. ஏ வந்து ஒரு இம்போர்ட் வந்து பண்ணுறாங்க, பி வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஏ வந்து ஒரு பையராக இருக்கும்போது செல்லரோட டீட்டெயில் எல்லாமே கேதர் பண்ணி பேங்க்கில் கொடுத்து அதுக்கான லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து அப்ளை பண்ணிடணும். தென் அதுக்கப்புறம் தான் குட்ஸுக்கான அமௌண்ட்டை வந்து அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லி இருக்குல்ல ஒரு டாக்குமெண்ட், அதில் தான் வந்து வச்சிருப்பாங்க இவ்வளோ வந்து குட்ஸுக்கான அமௌண்ட்டுன்னு. தென் பியும் அதே மாதிரி இவங்க டீட்டெயிலாம் கொடுத்துட்டு இவங்க குட்ஸை வந்து பார்த்து டெலிவர் பண்ணிடணும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வந்து அந்த செல்லருக்கு வந்து அனுப்புவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து நான் டெலிவரி பண்ணது வந்து சேஃபாக வந்துருச்சு, இவங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது, இவங்களுக்கு தான் போயிருக்கு, அமௌண்ட்டு இவங்க கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வந்து அவங்க ஆத்தரைஸ்டு பண்ணுவாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு மணி போயிடும், அவங்களுக்கு ப்ராடக்ட் போயிடும். நிறைய ஃப்ராட் விஷயம் நடக்குது அப்படின்றனால தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து இன்டர்நேஷனல் ட்ரேடில் வந்து கொண்டு வந்தாங்க. அமௌண்ட்லாம் வந்து அனுப்ப முடியாது அப்படின்றனால. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, எந்த கேஸ் மூலமாக பார்க்கலாம்னா, யுனைடெட் கமர்ஷியல் பேங்க் விசஸ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லியிருப்பாங்க. தென் வந்து பையர்ஸ் இல்லை 2 பேருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் இருந்தாலும் லெட்டர் ஆஃப் கிரெடிட் டேர்ம்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் இருக்கணும், பேங்க் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து ஒரு ஆட்டோனாமி பிரின்சிபல்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இன்டிமினிட்டின்றது வந்து என்னன்னா, ஒரு லாஸ் வந்தால் காம்பன்சேஷன் பண்ணணும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவாங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. பேங்க் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெசிப்ட் இல்லைனா வந்து டிராஃப்ட் லாஸ் ஆனாலும் வந்து இன்டிமினிட்டி பாண்டை வச்சு இவங்க வந்து அதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்டிமினிட்டின்றது வந்து நடுநிலைமையாக இருக்கிறது தான் வந்து மோஸ்ட்லி இன்டிமினிட்டின்னு சொல்லுவாங்க. இன்டிமினேட்டர் அண்ட் இன்டிமினிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கான்ட்ராக்டில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 செக்ஷன் 124 வந்து இன்டிமினிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த கேஸில் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, யுனைடெட் இந்தியா இஷ்யூ கோ விசஸ் எம்கேஜே கார்பரேஷன் இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன்டிமினிட்டி கான்ட்ராக்ட் வந்து லீகலாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ணதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. லாஸ் வந்தாலும் இல்லை இன்டிமிடியேட் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்டிமிடியேட் இருக்காங்களா இவங்க வந்து காம்பன்சேஷன் பண்ண வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பேங்க் லாஸை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் வந்து இந்த இன்டிமிடியேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து வேலிட் தான் சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் செக்ன்றது நமக்கு தெரியும். நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது நம்ம மணியை வந்து சேஃபாக வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி தான் ட்ராவல் செக்குன்னு சொல்லி வந்து இஷ்யூ பண்ணும் பேங்க். ஸோ ஒரு மணியை சேஃபாக வச்சுக்க கேரி பண்ண முடியாதுன்றதுக்காக இதில் ட்ராவல் செக் கொடுப்பாங்க. அது
வந்து லாஸ் ஆனாலோ இல்லை அது எங்கேயும் நமக்கு வந்து தொலைச்சிட்டோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்ப நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. இது எந்த கேஸில் பார்ப்போம்னா தாமஸ் குக்கு இந்த கேஸில் பார்ப்போம். இந்த கேஸில் என்ன ஆகும் பார்த்தோம்னா கோர்ட் சொல்லியிருக்கோம் மணியை வந்து சேஃபாக வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி செக்கை வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து கொடுப்பாங்க ட்ராவலர் செக்குன்னு சொல்லி. இதை வந்து கேஷை கேரி பண்ண முடியாது அது ரிஸ்க் அப்படின்னு சொல்லி தான் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செக் வந்து லாஸ் ஆனால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதை மறுபடியும் ரெகனைஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் போஸ்டல் ஆர்டர். போஸ்டல் ஆர்டர்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இஷ்யூ பண்ணுற மணியை தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து போஸ்டல் ஆர்டர்ன்றாங்க. ஸ்மால் அமௌண்ட் மட்டும் தான் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க போஸ்டல் ஆர்டர்ன்றது வந்து வேலிட் மணி ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லியிருப்பாங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஷ்யூ பண்ண வந்து போஸ்டல் அத்தாரிட்டி அமௌண்ட்டை தான் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹோல்டருக்கு வந்து என்ஃபோர்ஸபிள் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் வந்து கிளியராக இந்த கேஸில் சொல்லியிருப்பாரு. அப்புறம் டிவிடெண்ட் வார்டன். டிவிடெண்ட் வார்டன்னாவே தெரியும், நம்ம கம்பெனி ஆக்டில் தான் நிறைய டிவிடெண்ட் பார்ப்போம். டிவிடெண்ட்னா வந்து என்னன்னா இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்கல்ல டிவிடெண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட். ஒரு கம்பெனியில் வந்து ப்ராஃபிட் கிடச்சிச்சுன்னா அது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி கொடுப்போம்ல, அதை தான் வந்து டிவிடெண்ட் சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் பேமெண்ட் வந்து பண்ணுறது வந்து இஷ்யூ பண்ணி தான் ஆகணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து டிவிடெண்ட் வாரண்ட் சொல்லியிருப்பாங்க. இது எந்த கேஸில் பார்ப்போம்னா வெங்கட்ராமினா இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் டிவிடெண்ட் கம்பெனியோட டெப்ஸ் எல்லாத்தையுமே அடைச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் வாரண்ட் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து லீகல் ரைட்ஸ் அண்ட் ப்ரூஃப் வந்து இருக்குது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பாண்ட்ஸ் அப்படின்னா வந்து ஒரு லோன் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக ரிட்டன் டாக்குமெண்ட் கொடுப்போம்ல, இன்ட்ரெஸ்ட்டோட ரீபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் கொடுப்போம், அதுதான் வந்து பாண்டுன்னு சொல்கிறாங்க. இதை எந்த கேஸில் பார்ப்போம்னா லக்ஷ்மண் தாஸ் இந்த கேஸில் பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாண்ட் வந்து லீகலாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியுன்றாங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. பாண்டை இஷ்யூ பண்ண பர்சன் வந்து டேர்ம்ஸ் படி தான் வந்து அமௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட்டோட ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து பேங்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட் முடியுது. அண்ட் வந்து இது வந்து சும்மா கிளாஸு கேஸ்லாம் ஃபுல்லாக சொல்கிறோன்னு கிடையாது, சும்மா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கேஸ்க்கு இந்த மாதிரி டாபிக் வந்தால் நீங்கள் எழுதலான்ற மாதிரி தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த கேஸ்லலாம் ப்ரீஃபாக சொல்லுங்கன்னு. ஸோ நான் என்னென்ன டாப்பிக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கேஸ்லாம் சொல்கிறேன். நான் சொல்கிற கேஸ்லாம் வந்து இந்த டாபிக் வரும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாம் டைமில் ப்ரீஃபாக பார்க்குறது வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? தேங்க்யூ.